அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்துக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையை அவர்கள் என்கிற இடத்துல நீங்கள் எதை போட்டுக்கணும்? நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே நான் என்றால் என் பேரை அங்கே எழுதியிருக்கணும். ஆமே, சங்கர் ஆகிய நான் கர்த்தருடைய மகிமையும் நான் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பேன். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை படி அவர் நடத்துவார். ஆமே, நீ தேவனுடைய மகிமையை காணணும்னா, அவருடைய மகத்துவத்தை பார்க்கணும்னா நீ விரும்பணும். ஆமே, விருப்பம் இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். வாஞ்சிக்காத ஆளுகளுக்கு செய்ய மாட்டார். நீ விருப்பத்தோடு ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும், உங்களுடைய மகத்துவத்தை நான் காணணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னு விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமே, மோசே சொன்னாரே, நான் உங்களுடைய மகிமையை பார்க்கும்படி எனக்கு கிருபை செய்தருளும். ஆமே, நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும். அந்த ஆசை மோசேக்கு இருந்தது. எவ்வளோ பராக்கிரமத்தை அவனை கொண்டு செய்தார். ஆனாலும் மோசேக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்தருளும். நீ கண்மலை வெடிப்பிலே வாப்பா, என்னுடைய மகிமையை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய மகிமையை மோசேக்கு காட்டினார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் கடந்து போகும்போது கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் உள்ள தேவன் என்பதை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மகிமை என்றால் அவருடைய நாமம். ஆமே, அந்த நாமத்திலே மகிமை இருக்கிறது. ஏராளமான மகிமை அந்த நாமத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். அந்த நாமத்துக்கு மகிமை இயேசு பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. மகிமுள்ள நாமத்தை இயேசு பெற்றிருக்கிறார். இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையை காண முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த நாமம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த மகிமை நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சோத்தரித்து தேவனை நீ நேசிக்கும் போது அந்த மகிமையை இந்த வருஷத்தில் பார்க்க முடியும். அந்த நாமத்தில் நீ கேட்கும்போது மகிமையை நீங்கள் படுவீர்கள். ஆமே, உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடத்துவார். இந்த உலகத்திலே சில மனிதர்களுக்கு தேவன் மகிமையும் கனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். பட்டத்தையும் படிப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்திருந்தார். அதிகாரத்தை கொடுத்தா, சிலருக்கு பொருளும் பொண்ணையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுடைய சில நாட்களிலே அவர்கள் அந்த மகிமையை கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்திலே அவருடைய மகிமை முடிவடைகிறது. அதிகாரம், பட்டங்கள், பதவிகள் எல்லாம் இந்த உலகத்திலே முடிவடைஞ்சு ரிட்டையர் ஆகிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் என்றென்றைக்கும் நம்ம ஆண்டவரோடு கூட போய் தங்க போகிறோம். ஆனால் நமக்கு என்ன தேவை? மகிமை தேவை. அந்த மகிமை கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே நாம் வெற்றியாளராக நாம் வாழ வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவரும் உயரமான உன்னதமான சிங்காசனத்தை வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கல் தேவாலயத்தை நிறைத்திருந்தது. உசியா என்கிற ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே உன்னதும் உயரமான சிங்காசனத்தை ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அதை காண்கிறான். அது காணும்போது தேவனுடைய வஸ்திரம் தேவாலயத்திலே தொங்கினது. ஆமே, அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்திலே நிறைந்திருந்தது. அப்போது சேராபீன்களும் அவருக்கு மேல் நின்று, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டைகளும் இருந்தன. அவன் 2 சட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளினாலே தன் கால்களை மூடி, 2 சட்டைகளினாலே பறந்து ஒருவரை நோக்கி, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்திற்கும் கர்த்தருடைய மகிமை நிறைந்து, பூமி அனைத்திலும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய மகிமை நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்றாரு, சேராபீன்கள் தேவ தூதர்கள் பரலோகத்திலே ஒரு தரிசனத்தை காண்கிறான் ஏசாயா. அந்த தரிசனம் என்ன? அங்கே தேவ தூதர்கள் சேனையில் கர்த்தரை குறித்து பரிசுத்தர் 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 என்று சொல்கிறார்.
பரிசுத்தர். யார் பரிசுத்தர்? நம் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், நம்ம ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். பரிசுத்தர் 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 என்று சொல்லி பூமி அனைத்திலும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. மகிமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. மகிமையினால் நிறைந்திருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைனா என்ன? பூமி முழுவதும் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பூமி முழுவதும் பார்க்குறீங்களே, இந்த பூமியெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. நாம் பார்க்குற இந்த மலைகள், குன்றுகள், பள்ளங்கள், ஆறுகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஊட்டி கொடைக்கானலில் போய் பாருங்கள், சிம்லாவில் போய் பாருங்கள், மலேசியாவில் போய் பாருங்கள், உலக நாடுகள் சுவிட்சர்லாந்தில் போய் பாருங்கள். எல்லா நாடுகளிலும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா பகுதியிலும் பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த மலைகள் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய மலைகளை கர்த்தர் உண்டாக்கிறார், காடுகளை உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் பார்க்க முடியாத இடங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. பார்த்து பிரமித்து போகிற, சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு சிம்லா தேசத்தில் அவருடைய மகிமை இருக்கிறது பாருங்க. அந்த பனி பொழிவு அந்த மலைகள் மேல் பொழிகிறதே, அந்த ரோடுகள் வளைந்து வளைந்து போகிறதே, பள்ளங்கள் மேடுகளை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்தேன். அந்த மேகத்தின் மேல், அந்த மலையின் மேல் ஒரு மேகம் வந்து மூடுகிறத பார்க்குறோம். எத்தனையோ ஆச்சரியமாகுது. அந்த மேகத்தில் நாங்கள் அந்த நடந்து போகணும். மேகம் வருதுங்க, மேகம் வருது. நான் நடந்து போகும்போது மேகம் என்ன இந்த சூழ்ந்து வந்து நிற்கிறத பார்த்தோம். மகிமை. ஆமே, அல்லேலூயா. அந்த மலைகளை பார்க்கும்போது மகிமை வெளிப்படுது. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நீ சொல்லணும், இந்த பூமி கர்த்தருடையது. ஆமே, பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வேதம் தான் சொல்லுது, பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. நாம் அந்த மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. பூமி அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது. இது யாரும் உண்டாக்கவில்லை. யார் உண்டாக்கினார்? பூமி கடவுது என்று சொன்னார். பூமி உண்டாயிற்று. இது யாருது? கர்த்தருடையது. வானங்கள் கடவுள் சொன்னால் உண்டாயிற்று, உண்டானது. ஆமே, நாம் பார்க்குற எல்லா படைப்புகளும், பூமியில் பார்க்குற எல்லா படைப்புகளும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், மனிதர்கள், பூமியில் உள்ள குடிகள், பூமியில் இருக்கிற மனிதர்கள், எல்லா இன மக்களும், எல்லா ஜாதி மக்களும் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாருங்க? கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒரே ஒரு ஆதாமை படைத்தார். உலகத்தில் எல்லா மனிதனும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினாராம். இன்னைக்கு பல வகையான ஜாதிகள், மதங்கள் இருந்தாலும் எல்லா ஜனங்களும் யாருடைய மக்களா? கர்த்தருடைய மக்கள். யாருடைய மக்கள்? கர்த்தருடைய மக்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கடவுள் இருக்குது, அவங்களுக்கு கடவுள் இருக்குது. ஒரே கடவுள் தான் நான் சொல்றது. அல்லேலூயா. ஒரே ஒரு குலத்திலிருந்து தோன்ற பண்ணின ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து இத்தனை ஜாதிகள், இத்தனை கோத்திரங்கள் இருக்குது. நமக்கு ஒரே ஒரு தேவன், ஆதாமை உண்டாக்கின அவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த உலகம் முழுவதற்கும் அவர் தேவனா இருக்கிறார். பூமியும் அது ராஜ்யங்களும் கர்த்தருடையவைகள். பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது. பூமியில் இருக்க செல்வங்கள் கர்த்தருடைய, ஆடு மாடுகள் கர்த்தருடையது, மிருக ஜீவன்கள் கர்த்தருடையது, சமுத்திரத்தில் வாழ்கிற ஜீவராசிகள் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. நீயும் நானும் கர்த்தருடையவர்கள். என் நாமம் மகிமைக்காக நான் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரா? அவருடைய நாமத்தை நீங்கள் கூறும்படியாக உண்டாக்கப்பட்ட ஜனம். நீங்கள் தானாக உண்டாகவில்லை. உன்னை படைத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். உன் வலக்கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், அந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மகிமை நீ காண்ப. உலக மக்கள் இந்த மகிமையை உனக்குள்ளே பார்ப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும், ஜாதி இன மக்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையை சொல்லிக் கொண்டு இருக்கிற என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று ஏசாயா சொல்றார். பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்து. மகிமை என்று சொன்னால் ஏதோ ஒரு அக்கினி காடு அல்ல, ஒரு புகை அல்ல, ஒரு மேகம் மாத்திரம் அல்ல, ஒரு பட்சிக்கிற அக்கினி மாத்திரம் அல்ல. அது தேவனுடைய மகிமை என்பது
பல வகையான அதிசயங்களை அது காட்டுகிறது. தேவனுடைய மகத்துவத்தை காட்டுகிறது, அவருடைய பராக்கிரமத்தை காட்டுகிறது. ஏராளமான மகிமை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் இந்த உலகத்தில் பார்த்து அதிசயப்பட்டு பிரமித்து போகிறீங்களே. தாஜ்மஹாலை பார்த்து பிரமித்து போகிறான், சாய் கோபுரத்தை பார்த்து பிரமிச்சு போகிறான், நயகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து பிரமித்து போகிறான். இதையெல்லாம் உண்டாக்கினது யாரு பாருங்க. எவரெஸ்ட் சிகரம் எவ்வளோ உயரம், அதை பார்த்து பிரமித்து போகிறான் மனுஷன். ஆச்சரியமா இருக்கிறது. அரராத் மலை எவ்வளோ பெரியது பாருங்க. சீனாய் மலை, எத்தனையோ மலைகள் குன்றுகளை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதெல்லாம் மனிதன் பார்த்து பிரமிக்கிறான். காரணம் என்ன? அந்த மகிமையை பார்க்குறான், கடவுளுடைய மகிமையை பார்க்குறான். நீங்கள் பறவைகளை பார்க்கும்போது வண்ண வண்ணமான பறவைகளை நம்ம பார்க்குறோம், அதிசயமான பறவைகளை பார்க்குறோம். இலை உள்ளவைகளாகும், கலர் கலராக எந்த ஓவியனும் வரைய முடியாத அளவுக்கு அவ்வளோ ஞானத்தை நிறைந்த பறவைகளை நம்ம பார்க்குறோம். டிஸ்கவரி சேனலில் பார்க்குறோம், மிருகங்களை பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்காத ஜீவராசிகள் எவ்வளோ உண்டு. இதெல்லாம் யார் படைத்தது? இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் படைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது கடவுளுடைய மகிமை நாம் பார்க்குறோம். எத்தனை பெரிய திமிங்கலம், ஒரு கப்பலையே முழுங்கக்கூடிய அளவுக்கு திமிங்கலத்தை கடலில் விட்டு விளையாட விட்டாராம். அல்லேலூயா. வேதம் நான் சொல்லல, 104வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க. பெரிய கடலில் விளையாடுவதற்கு திமிங்கலத்தை உருவாக்கினார். ஆமே, அது விளையாடி கொண்டு இருக்கிறதா. எங்க பெரிய பெரிய திமிங்கலங்கள், அதுக்கு ஜீவராசி, அதுக்கும் என்ன பண்ண ஆகாரத்தை கொடுக்கிறாராம். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அவர் படைப்புகளை எல்லாம் நீ நினைத்து பாருங்கள். பூமி அனைத்தும் நீ பார்க்குற எல்லாமே, நீ காற்று, அந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் நீங்கள் பாருங்க, கவனித்து பாருங்க. அந்த ஊட்டி கொடைக்கானலில் போய் மலர் கண்காட்சி பாருங்க. எத்தனை வகையான மலர்கள், எவ்வளோ அதிசயமான மலர்கள் இருக்குது பாருங்க. நாங்கள் பார்க்க முடியாத அளவு புது புது மலர்களை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆப்பிள் எத்தனை வகையாக இருக்குது தெரியுமா? ஆப்பிள் 7000 வகை இருக்குது ஆப்பிள். நம்ம எத்தனை ஆப்பிள் பார்த்துருப்போம் தெரியலல்ல. உலகத்தில் அவ்வளோ ஆப்பிள் இருக்குது. கொய்யா எத்தனை வகையான கொய்யா இருக்குது. வாழைப்பழத்தில் 2500 வகையில் இருக்குதான். நமக்கு தெரியுமா? தெரியாது. அரிசியில் எத்தனை ஆயிரக்கணக்கான வகை இருக்குது. நமக்கு தெரியுமா? இன்னும் தெரியல. நம்ம இன்னும் பண்ணல. அவரோட மகிமையை நம்ம இன்னும் பார்க்கல. உலகத்தில் நிறைய மகிமை பூமியிலே நிறைந்திருக்கிறது. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நாம் பார்க்குறோமே, சூரியன் சந்திர மாத்திரம் அவருடைய மகிமை வெளிப்படுத்தலை. பூமியில் விளை வைத்திருக்கிற எல்லாம் தானியங்களையும் கூட அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இதை மனிதனுக்கு உணவும் ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடையது, இந்த உலகம் முழுவதும் தேவனுடையது, இந்த பூமியின் நிறைவெல்லாம் கர்த்தருடையது, இதன் குடிகளெல்லாம் கர்த்தருடையது. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான் தெரியுமா? இது என்னுடையதுன்றான். இது என்னுடையதுன்னு சொல்கிறான் பிசாசு. நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இப்போ இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே சோதிக்கப்படுகிறார். பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். ஆவியானவர்னாலே வழிநடத்தப்பட்டார். இப்போது பிசாசினால் ஒரு சோதனை வருகிறது. அப்போது பிசாசு என்ன செய்கிறான்? அவரை உயரமான மலை மேல் ஒன்று கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யத்தையும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்தான். உலகத்தில் உள்ள சகல ராஜ்யத்தையும் யாருக்கு காண்பித்தானா? இயேசுவுக்கு காண்பித்தான். எல்லா ராஜ்யத்தையும் காட்டுறாராம். உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரம், எல்லா நாடுகளையும் காட்டி, அது ஒரு ராஜ்யத்தை காட்டி, இவைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்திலே, ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் காட்டி, அப்போ சொல்கிறான், இவைகள் எல்லாவற்றையும் மேலும் அதிகாரத்தையும் இவைகள் மேல் உள்ள மகிமையும் உமக்கு தருவேன். அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு நான் தருவேன். நீர் என்ன செய்யணுமா? இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இவை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எவையெல்லாம்?
உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாவற்றையும் பிசாசு இயேசுவுக்கு காட்டி உயர்ந்த மலையில் ஏற்றி எல்லா மலையிலிருந்து அவரை பார்க்க வைத்து ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் காட்டி, இந்த அதிகாரம் இந்த பூமியிலே எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையினாலே இந்த மகிமையெல்லாம் நான் உனக்கு தருவேன், ஒரு நிமிஷத்தில் தருவேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருவேன், நீ என்ன செய்யணும், நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும், என்னை சாஸ்தாகமாக பணிந்து கொண்டு நீ வணங்க வேண்டும் என்று பிசாசு சொல்கிறதை நான் பார்க்குறோம். என்ன சொல்கிறான், இவைகளெல்லாம் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? அவன் பூமியின் மேலே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையா? உண்மையா? எத்தனை பேருக்கு தெரியுது இது உண்மையா? பூமியின் மேலே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உண்மையா? உண்மைதான் ஒரு பக்கம். ஆனால் இப்போ உண்மையா? இல்லை. ஏன் அது உண்மை இல்லை? இயேசு சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவனை வெற்றி சிறக்கலை, ஜெயிக்கலை. இப்போ இந்த பூமியும் அது அதிகாரமும் பிசாசுக்கு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதாம் பாவம் செய்த போது அவன் பாவத்தின் நிமித்தம் உலகமும் அது ராஜ்யமும் அவனுக்கு உண்டான சகல மேன்மையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பிசாசுக்கு ஒப்புவித்து விட்டான். தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்த கனத்தையும் மகிமையும் மனிதன் இழந்து விட்டான், அதிகாரத்தை இழந்து விட்டான். அதனால் தான் பாவம் செய்து தேவன் மகிமையை அற்றுப்போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ பாவம் செய்ததினாலே இந்த மகிமை ஆதாமுக்குள்ளிருந்து போய்விட்டது. பாவம் செய்ததினாலே அந்த மகிமையும் அந்த அதிகாரத்தையும் பூமியின் மேலே அவனுக்கு அதிகாரம் இருந்தது. ஆதாமுக்கு யாருக்கு அதிகாரம் இருந்தது? பூமியை ஆள்வதற்கு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அது பலுகி பெருகி அது சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாய்த்து பறவையிலையும் பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வாயா என்று யாருக்கு கொடுத்தார் கட்டளை? பூமி முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார். பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியும். ஆதாம் என்கிற ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு தேவ சாயலை கர்த்தர் கொடுத்தார். அவனை தேவனை போல உண்டாக்கினார். அவனுக்கு தேவ மகிமை இருந்தது, அவன் வார்த்தையில வல்லமை இருந்தது, அவனுக்கு அதிகாரம் இருந்தது. பூமி முழுவதுக்கும் அவன் ஒருவனே ராஜாவாகவும் ஆதாம் ஏவாளியும் ராணியாகவும் இந்த உலகத்திலே அவர் படைத்தார். இந்த பிசாசு சொல்றான், இதன் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உலகத்தையும் சகல ராஜ்யத்தையும் காட்டி இது அதிகாரமும் மகிமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகினாலே நீர் என்னை பணிந்து கொண்டால் உமக்கு நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறான். எது உண்மை? பூமி அது நிறைவும் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்றாரு. பிசாசு சொல்றான், இந்த அதிகாரமும் இந்த மகிமையும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. எது உண்மை? இப்போ சிந்திச்சு பாருங்க. இப்போ இந்த உண்மையை என்ன எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? இது வரைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு இது புரியல. இந்த பூமியின் மேல் அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மறுபடியும் இந்த அதிகாரத்தை நாம் கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். இல்லையா? எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரன்லாம் இருக்கிறாங்க பாரு, அவனுக்கு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பாரு, அவங்களாம் யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை? பிசாசு கொடுக்குறான். அப்போது இந்த அதிகாரத்தையும் பணபலமும் ஆளுகையும் எல்லாம் பிசாசு ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் அவனை தொழுது கொள்கிறவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறான். ஆனால் இயேசு சொன்னார், அப்பால போ சாத்தானே, வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொன்னான். நீர் என்னை பணிந்து கொண்டா எல்லாம் உடையதாகும். இயேசுக்கே சொல்கிறான் பார், அவர் படைத்த பூமி, அவர் உண்டாக்கின மகிமையான காரியங்கள் எல்லாம் அவர் படைத்தது. நீர் என்னை பணிந்து கொண்டா இவைகள்லாம் உம்முடையதாகும். குமாரனை கொண்டு இந்த உலகங்களை உண்டாக்கினார். உண்டானதொன்றும் தானாக உண்டாகவில்லை, அவரை கொண்டு அவர் வார்த்தையினாலே இந்த உலகங்களை படைத்தாராம். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவங்கிட்டயே சொல்கிறாரு, இயேசுகிட்டயே சொல்கிறான் பிசாசு, இவைகளெல்லாம் உமக்கு நான் தருவேன், நீர் என்னை பணிந்து கொள்ளணும். இப்போ பிசாசுடைய எண்ணங்கள்லாம் நோக்கம் என்ன? உலகம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ராஜ்யங்கள்லாம் என் கையில் இருக்குது, மகிமையெல்லாம் என்கிட்ட இருக்குது. பிசாசு என்ன பண்ணுறான்? உலகத்துக்கு மக்களை எல்லாம் நீ என்ன வணங்கு, நான் இதெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கினுக்கிறான். இப்போ அவன் சொன்னது பொய்யா அது மெய்யா? எது உண்மை?
எதுங்க உண்மை? அவன் சொன்னது ஆதாம் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்தது உண்மையா இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அடிமையானவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இழந்து போனது எது? இந்த உலகத்தை மனிதன் இழந்து போய்விட்டான். உலகத்தினுடைய மகிமை இழந்து போய்விட்டான். இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை இழந்து போய்விட்டான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இயேசு வந்தார் என்று சொன்னாரே. இந்த இழந்து போன இந்த உலகத்தை, அதிகாரத்தை, இந்த மகிமை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார், மனிதனாக வந்தார். அவர் 40 நாள் உபவாசித்து இருந்து ஜெபிக்கும் போது இந்த பிசாசான உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த ராஜ்யத்தினுடைய மகிமையெல்லாம் உனக்கு நான் தரேன், நீ என்னை பணிந்து கொள்ள சொல்றார். அப்போது அவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக சாத்தானுக்கு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, என்னை விட்டு போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை. அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் ஒருவர் தான் எல்லா மகிமையும் காரியங்களை படைத்தார். அவருக்கு தான் மகிமையும் கனத்தையும். உன்னை நாங்கள் வணங்க மாட்டேன். ஆமே. இது என்ன சொல்ல வராரு? இந்த மகிமை கர்த்தருடையது. ஆமே. அல்லேலூயா. இந்த பூமி அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. உன்னை பணிந்து கொள்வதனால வரல, உன்னை நான் எப்படி ஜெயிக்கணும் எனக்கு தெரியும். ஆமே. இயேசு சொன்னார், உனக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னாரா? அதை ஏற்றுக்கொண்டா மாதிரி தான் தெரியுதுல்ல. ஏற்றுக்கொண்டது உண்மைதான். அந்த இடத்துல உலகத்தில் அதிகாரமும் மகிமையும் பிசாசு கொடுக்கப்பட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் இயேசு உன்னிடத்தில் சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு சொன்னார். அவர் இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல ஒத்துக்கொள்கிற மாதிரி இருக்குது. எப்போ இந்த உலகத்தை மீட்டெடுத்தார், எப்போது இந்த அதிகாரம் திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்த போது, இயேசு அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த போது, சாத்தானே அந்த சிலுவையிலே நிர்வாணமாக கோலமாக்கி அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய வல்லமையும் உரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணாரு? நிர்வாணமாக கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தான். அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன சொல்ல வராரு? நான் இப்படி உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன், உன்னை பணிந்து வாங்க மாட்டேன். நான் சிலுவையில் மரித்து இழந்து போன எல்லா மகிமையும் நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்குள்ளே உன்னோடு சண்டையிட்டு போராடி ஜெயித்து அந்தகாரத்தின் ஆவிகள், பாதாளத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, சாபத்தின் ஆவி, எல்லா விதமான பயத்தின் ஆவி எல்லாவற்றையும் கொண்டு போட்டு விட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து கொள்வேன். அப்போது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். ஆமே. இது ஆதாம் விட்டு கொடுத்த அதிகாரம். பிந்தின ஆதாமாகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் சிலுவையிலே மரித்தது மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? கர்த்தருக்கு தான் இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு மரணத்திலிருந்து ஜெயம் பெற்று உயிர்த்தெழுந்த போது தம்முடைய சீஷர்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. அப்போது இயேசு சமீபத்து வந்து அவர்கள் நோக்கி, யாரை நோக்கி? அவர்களை நோக்கினா இப்போ உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? பக்கத்தில் பார்த்து சொல்ல. இயேசு என்னை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசு என்ன சொன்னா? இந்த அதிகாரம், பூமியின் மேலே அதிகாரம், இந்த மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னான். ஆனால் இயேசு உயிரோடு கூட எழுந்த போது என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இழந்து போன இந்த அதிகாரத்தை இந்த பூமி மறுபடியும் ஆண்டவர் ரட்சித்து என்ன பண்ணுகிறாரு? மீட்பு உண்டாகி இருக்கிறார். இந்த பூமி மேலே மறுபடியும் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை பார்த்து சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார், இனி பூமியில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற நான் சொல்றேன், என் நாமத்தினாலே புறப்படுங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினால் வியாதிகளை சுஸ்தமாகுங்கள், என் நாமத்தினாலே அற்புதங்கள் செய்யுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். ஆமே. என் நாமத்தின வானத்தி பூமியை உண்டாக்கின இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்க ஜெயம் பெற முடியும். ஆமே. எனக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ அந்த அதிகாரத்தை நான் திரும்பவும்
பெற்றுக்கொண்டேன். எப்படி? சிலுவை மூலமாக மறுபடியும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு பெற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னான் பிசாசு. இப்போது இயேசு சொல்றார், மேலே உள்ள வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சிலரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சீஷர்கள் 12 பேர் கலிலேயாவில் இருந்து இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். குறித்திருந்த மலைக்கு, இங்கே ஒரு மலை வருது, தேவன் குறித்திருந்த ஒரு மலை வருது. அந்த மலையில தான் இப்போ என்ன மறுபடியும் என்ன சொல்றாரு? எந்த மலையில பிசாசு என்ன சொன்னானோ அதே மலையில போய் மறுபடியும் சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? இந்த மலையில போய் அவரை பணிந்து கொண்டார்கள். யாரை பணிந்து கொண்டார்கள்? இயேசுவை பணிந்து கொண்டார்கள். பிசாசு எந்த மலையை சொன்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே மலையில போயிட்டு இயேசு என்ன பண்ணாரு? சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்டதினாலே சொல்றாரு, சந்தோஷம் அடைந்தார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சிலருக்கு சந்தேகம், இவர் தானே வேற யாரா அப்படின்னு. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். இப்போ அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இயேசு கொடுக்கப்பட்டு. இந்த அதிகாரத்தை யார் இயேசு யாருக்கு கொடுத்தார்? சீஷர்களுக்கு கொடுத்தார். இந்த அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்குது? சபைக்கிட்ட இருக்குது. சபை என்றால் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிற நாம் தான் அவருடைய சபை. நமக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. ஆமே. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. பூமி முழுவதும் கர்த்தருடையது. அந்த மகிமையினால் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமி பிசாசுடையது கிடையாது. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த பிசாசு உடையது நம்ம நினைச்சிருக்கிறோம். இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசு சிலுவை மூலமா மீட்டிருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு அதிகாரம் இருக்குதா? அதிகாரத்தில் இல்லை, தந்திரம் இருக்குது. இப்போ உலகத்தில் மக்கள், சபை மக்கள் இந்த அதிகாரத்தை அறியல. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? விசுவாசிகளுக்கு இது தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியர்களுக்கும் இந்த அதிகாரம் தெரியல. அந்த அதிகாரம் தெரியாதனால தான் என்ன பண்றாங்க? குழம்பி போகிறாங்க. இதெல்லாம் பூமியில் நடக்கிற எல்லா காரியமும் சதி மோசங்களும் சாத்தானுடைய கிரியா இருக்கிறது. இதெல்லாம் தடை செய்ய முடியும். தடை செய்ய முடியும். யாருக்கு இந்த அதிகாரம்? சபைக்கு அதிகாரம். இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எந்த அதிகாரமும் ஒன்று செயல்படுத்த முடியாது. லூக்காவில் வாசிங்க 10:19 வாசிங்க. லூக்காவில் 10:19 20:19 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என்ன சொல்ல வர்றாரு இங்க? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தரேன். அப்ப என்ன அதிகாரத்தை தராரு? இதோ சர்ப்பங்கள், தேள்கள். சர்ப்பங்கள் என்ன? யாரு? பிசாசு. தேள்கள்னா குட்டி பிசாசுகள். இது மேல உனக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தை தரேன். ஒன்றும் உன்னை பண்ண என்ன பண்ணாது? ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ சொல்லணும், என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சில பேர் பிசாசை துரத்த போவாங்க பாருங்க. பிசாசை துரத்திட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வரும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் தாக்கிடும். அப்படி என்ன பண்ணுவாங்க? பயந்துக்கினே வருவாங்க. ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர். பிசாசு என்ன பண்ணுவாங்க? துரத்த முடியாது, பயந்து பயந்து துரத்துவாங்க. ஒன்றும் ஒன்று சேதப்படுத்தாது. விசுவாசியே, பிசாசு மேலே உனக்கு அதிகாரம் இருக்குது. ஒன்றும் ஒன்று சேதப்படுத்தாது. என்ன சொல்றீங்க? எந்த பிசாசும் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறது இல்லை. உனக்கு விரோதமாக எந்த மந்திரமும் பலிக்காது. ஆமே. உனக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுவதும் பலிக்காது. அல்லேலூயா. இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா இயேசு உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எது மேலே? சாத்தான் மேலே அதிகாரம், வியாதி மேலே அதிகாரம், மரணத்தின் மேலே அதிகாரம், சாபத்தின் மேலே அதிகாரம், நோயின் மேலே அதிகாரம், எல்லாவற்றின் மேலே உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமே. நீ வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா பிசாசை நீ ஓட விடுவேன். உனக்கு வசனம் புரியலனா பிசாசு உன்னை ஓட விடுவான். புரியுதா? 2 தான் நடக்கும். பிசாசு உன்னை ஓட விடுறான்னா நீ அவனை ஓட விட போறியா? ஆமே. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஏசு பிசாசு எதிர்த்து நின்னாரா? அப்பால போ சாத்தானே சொன்னாரா? நீ சொல்லணும்.
அப்பால போ சாத்தானே. அவன் வாழ்க்கையில் வருகிற சாத்தானை பார்த்து என்ன சொல்லணும்? சோதிக்கிற சாத்தானை பார்த்து அப்பால போ சாத்தானே, இந்த பூமி அந்த நேரமும் கர்த்தருடையது, எதிர்த்து நிற்கணும். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போறான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசு மேலே உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்து மேலே உனக்கு பாவம் கூட உன் மேலே எந்த அதிகாரம் செலுத்த முடியாதான். இது வரைக்கும் பாவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பாவம் அதிகாரம் செலுத்தியது, சாபம் அதிகாரம் செலுத்தினது, நியாயப்பிரமாணம் அதிகாரம் செலுத்தினது, அவர்கள் அடிமையாக வைத்தது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் மரித்த போது எல்லா அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எந்த பாவமோ, எந்த சாபமோ, எந்த பிசாசோ, எந்த அந்தகாரத்தின் வல்லமைகளோ, பூலோகத்திலோ பரலோகத்திலோ இந்த பூமியின் கீழே இருக்கிற எல்லாம் பிசாசு வல்லமையில் எதுவும் உன் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. அல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை பெற்ற இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமே நீங்க ஜெயம் பெறணும். இந்த உலகம் யாருடையது? இப்போ கர்த்தருடையது. பூமி அது நிறைவோ, வெள்ளியும் பொண்ணும். சில பேர் வெள்ளியும் பொண்ணு யாருடையதுன்றாங்க? யாருடையதுன்றாங்க? அம்பானி அதானி உடையதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்க? வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையதுங்க. இப்போ வசனம் புரிஞ்சிச்சா? வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. நீங்க யாருடையவர்கள்? நீங்க யாருடையவர்கள்? வாயத்தன்னு சொல்லுங்க. நான் கர்த்தருடையவன். ஆமே. அப்பா உனக்கு இந்த பூமி முழுவதும் அவருடையது. அந்த பூமியின் அது நேரமும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, ஐஸ்வர்யம் கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது, கனம் கர்த்தருடையது, பூமி அது நேரமும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. நீங்கள் யாருடையவர்கள்? எல்லாம் கர்த்தருடையது. நானும் நீயும் அவருடையவர்கள். நம்ம அவருடையவர்களாக மாற்றி இருக்கிறோம். எப்போ? வெளியேறு பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறார். எங்கே அடிமையாக இருந்தோம்? எப்போ நம்ம மீட்கப்பட்டோம்? சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையில் சுமந்து கொண்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து சாத்தானுடைய அதிகாரத்தை ஜெயித்து அவனுடைய அதிகாரத்தை வல்லமையெல்லாம் ஒழித்து விட்டு உயிரோடு கூட எழுந்து இப்போ ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெயத்தை நமக்கு பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமி நிறைவும் கர்த்தருடையது. ஆமே. அதிகாரத்தை பெற்றவர்கள். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமே. நீங்கள் தரித்திரராக வாழக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தரித்திரம் வாழக்கூடாது. தரித்திரத்தை உடைக்கணும். தரித்திர சாபத்தை உடைக்கணும். ஒரு காலத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது என் குடும்பத்தில் தரித்திர சாபம் இருந்தது, தரித்திரம் இருந்தது, சாபம் இருந்தது. திங்கக்கிழமை வட்டி வாங்குவாங்க, செவ்வாய்க்கிழமை வட்டி வாங்குவாங்க, புதன்கிழமை வட்டி வாங்குவாங்க. திங்கக்கிழமை வாங்கி செவ்வாய்க்கிழமை கட்டுறது, செவ்வாய்க்கிழமை வாங்கி புதன்கிழமை கட்டுறது, இதே வேலை தான் எங்கள் குடும்பத்தில். வாரம் ஃபுல்லாக தண்டல் தண்டல் தண்டல், தரித்திரம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 5 ரூபா கொடுத்து அரிசி வாங்கிறதுக்கு வழி இல்லை. அப்படியாப்பட்ட தரித்திரம், கொடிய தரித்திரம். சம்பாதிச்சால் பொத்த பையில் போட்டதுக்கு சமம். தரித்திரமான சூழ்நிலை. எங்கள் அம்மா அவ்வளோ வேலை செய்வாங்க. வேலை செய்து எங்கள் சம்பாதிச்சு எங்களை எப்படியோ ஒரு ஒப்புநரைக்கு காப்பாற்றினாங்க. பழைய கஞ்சி கொடுத்து, ஐரோட்டு சாப்பாடு, பள்ளிக்கூட சாப்பாடு, இதெல்லாம் கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. தரித்திரமான சூழ்நிலை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. இயேசு எனக்காக தரித்திரமானார், நியாயப்பிரமாண சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்ட போது, அறிந்து கொண்ட போது அந்த தரித்திரத்தை நான் கடிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தினால் தரித்திரமே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு ஆலோசனை சொன்னேன். அம்மா தண்டல் வாங்காத பல மாதங்கள் அவங்களோடு போராடினேன். ஆனாலும் அவங்க கேட்கல. பல மாதங்களை கழித்து நான் ஜெபம் பண்ணி அந்த தண்டல் வாங்கக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் தண்டல் கிடையாது, கடனே இல்லாமல் எங்கள் குடும்பம் அந்த நாட்களில் வாழ்ந்தது. ஆமே. கடன்கார குடும்பமாக இருந்தது. தண்டல் கட்டி சம்பாதிக்கிற காசெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிடுவான். 1000 ரூபாய்க்கு 130 ரூபா அவனே எடுத்துன்னு போயிடுவான். கொடுக்கும்போதே பிடிச்சின்னு தான் கொடுப்பான். பாருங்க தரித்திரம். இந்த தரித்திர சாபம் நம்ம விட்டு அகண்டு போகணும். நம்ம ஜெபம் பண்ணோம். என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தினாலே என் குறைவெல்லாம் மகிமையினால் நிறைவாக்குவார். ஆமே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்முடைய தேவன். எப்போல மகிமை வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா குறைவுகள் நிறைவாகும். அல்லேலூயா. சொல்லுங்க. மகிமை வந்துச்சுன்னா குறைவுகள் நிறைவாகும். எனக்குள்ள மகிமை வந்திருக்கிறது. ஆமீன்.
எனக்குள்ள மகிமை வந்திருக்கு, உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும். என் தேவன், பவுல் சொல்றார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். மகிமையினால் நிறைவாக்குவார். உனக்கு எதனா குறைவு வந்துச்சுன்னா தேவன் உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. வானம் பூமியும் பூமியின் நிறைவுகளும் அதன் குடிகளும் எல்லா மக்களும் அவருடையவர்கள். பூமியில் உள்ள செல்வங்கள் அவருடையது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன்கள் இந்த பூமியில் தங்கத்தை புதைத்து வைத்திருக்காரா. வைரங்கள், கோடிக்கணக்கான வைரங்கள் இந்த பூமியில் இருக்குது. பிளாட்டினம், எத்தனையோ கோடிக்கணக்கான பிளாட்டினம் பூமியில் இருக்குதுங்க. அவருடைய மகிமை அதெல்லாம். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. பூமியில் உள்ள தாது பொருட்கள், இரும்பு, வைரம், தங்கங்கள் எல்லாம், மரகதம், பர்வதம், மரகதம், புஷ்பராகம், இந்திர நீலம், படிக்க பச்சை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நானே பார்த்ததில்லை. நானே என்ன பண்ணல, பார்த்ததில்லை. புஷ்பராகத்தை பார்த்துருக்குறோம் அடிக்கடிக்கு. அவங்க பேர் புஷ்பராகம், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். படிக்க பச்சை, இந்திர நீலம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, இன்னும் பார்க்கல. முத்து மாலை பார்த்துருக்கிறீங்களா? பவளம் பார்த்துருக்கிறீங்களா? வைடூரியம் பார்த்துருக்கீங்களா? வைரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்ணால். நான் இன்னும் நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. பரலோகத்தில் இதெல்லாம் இருக்குது, பூமியிலும் அது இருக்குது. பூமி அடியில் வைத்திருக்கிறாராம். அவருடைய மகிமை பூமி அனைத்திலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. மீன் கடைக்கு நான் மீன் வாங்க போனேன். ஒரு வஞ்சர மீன் சொல்கிறான், 1 கிலோ 1000 ரூபான்றான். ஒரே 1 கிலோ 1000 ரூபாய். எத்தனை மீன் வஞ்சரம் மீன் கடலுக்குள்ளே இருக்குது? ஒரு மீனும் அது பார்க்க போகணும். ஒரு மீன் 5 கிலோ 6 கிலோ இருக்குது. சின்ன சின்ன மீன் 1 கிலோ கரெக்டாக இருக்குது. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்களை கர்த்தர் கடலில் குவித்து வைத்திருக்கிறா. சங்கரா மீன் வாங்க போனால் 250 ரூபா 300 ரூபான்றான். எறா வாங்க போனால் 400 ரூபா 500 ரூபான்றான். சைஸுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறான். எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்களை தண்ணீருக்குள்ளே கடலுக்குள்ளே வைத்திருக்கிறார், பூமியில் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை பூமி முழுவதும் விளங்கி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க. இதெல்லாம் தானாக உண்டாகலை. ஆமே, அல்லேலூயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு தரப்போறாரு? நமக்கு தான் தரப்போறாரு. நம்ம என்ன பண்ணல, இன்னும் அந்த அறிவு கண்ணையே திறக்கலை. அந்த விசுவாசமே நமக்கு இல்லை. பூமி கர்த்தருடையது என்பதை நம்ம என்ன பண்ணல, இன்னும் நிறைய மக்கள் நம்பலை. சொல்லுங்க, பூமி கர்த்தருடையது. ஆமே, பூமி கர்த்தருடையது. பிசாசுடையது இல்லை. இந்த பூமி முழுவதும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாம. இந்த அதிகாரம் பிசாசுக்கு இல்லை. ஆமே, தேவனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கு. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருகிறேன்னு இப்போ இயேசு சொல்றாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தரேன். அல்லேலூயா. எனக்கு இஷ்டமானவனுக்கு யாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இரு. ஆண்டவர் உங்களுக்கு தான் தராரு. அல்லேலூயா. என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள், அல்லேலூயா, சுதந்திரவாளிகளாம். நம்மெல்லாம் யாருடைய சுதந்திரவாளிகள்? சுதந்திரவாளின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகள். அப்பாவுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? யாருக்குங்க சொந்தம்? அப்பாவுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? என் சொத்து நான் சம்பாதிச்சேன்னா யாருக்கு சொந்தம்? என் பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். இந்த பூமி அது நேரமும் கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவர் உங்களுக்கு அப்பா. நீங்கள் சுதந்திரவாளிகளாம். இந்த பூமி முழுவதும் சுதந்திரிக்க அதிகாரம் பெற்றவர் நீங்கள் தான். எப்படி இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே. அவர் நாமத்தின் விசுவாசம் வைத்தவர் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம்? பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த பூமி அது நிறைய கர்த்தருடையது. இந்த பூமிக்கு சொந்தக்காரர் உங்க அப்பா. அல்லேலூயா. நான் சொன்னது தப்பா? இல்லை. இந்த பூமிக்கு அப்பா யாரு? நம்ம அப்பா. நம்ம தான் அவருடைய பிள்ளைங்க. இதை புரிஞ்சுக்கல. இதை புரியாததுனால தான் சபை இன்னும் என்ன பண்ணுது, அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்குது. இன்றைக்கும் நம்ம தரித்திரமாக இருக்க காரணம், வியாதியாக இருக்க காரணம், பலவீனமாக இருக்க காரணம் தேவன் அல்ல, நாம் தான் காரணமாக இருக்கிறோம். சத்தியத்தை அறிவி, சத்தியம் விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறியணும். சத்தியம்னா என்னது? எது உண்மை? அந்த உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் அவன் இழந்து போய் பாவம் செய்து பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசுகிட்டே சொல்கிறாரு. ஆனால் இயேசுகிட்ட சொல்லும் போது இயேசு என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கிறார். ஆமாம், உண்மைதான் கூட என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கிறார். ஆனால் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உயிரோடு கூட எழுந்து மறுபடியும் என்ன பண்ணாரு? வானத்தில் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவர் சொல்றார். பிசாசு இன்னைக்கு அதிகாரம் கிடையாது, இயேசுக்கு தான் இந்த உலகத்தில் அதிகாரம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாயில் அந்த வார்த்தை இருக்கணும், அதிகாரம் உள்ள வார்த்தை இருக்கணும். ஆமே, நீ பேசணும், அதிகாரத்தோடு பேசணும்.
இந்த பூமியிலே நடக்கிற எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கட்டும்படியாக நீ பேசணும். ஆமே, நீ பூமியில் தடை செய்வது எதுவோ அது பரலோகத்தை தடை பண்ணப்பட்டிருக்கோம். நீங்கள் பூமியில் அனுமதிக்கிறது எதுவோ இந்த பூமியிலே அது கிரியை செய்யும். பிசாசுக்கு நீங்கள் தடை செய்யலாம். ஆமே, இந்த பூமியில கொள்ளை நோயை தடை செய்யலாம். யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுறீங்களா, அதெல்லாம் நீங்கள் தடை செய்து நீ ஜெபம் பண்ணலாம். ஆமே, உலகத்தில் இருக்கிற நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தடை செய்ய முடியும். இதெல்லாம் யார் செய்கிறது? மக்களை அழிக்கிறது யாரு? நோய் கொண்டு வரது யாரு? தரித்திரத்தை கொண்டு வரது யாரு? பிசாசு தான் இந்த காரியத்தை செய்து நிற்கிறான். ஆகினாலே பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ கட்டப்பட்டு இருக்கோம், பூமியில் கட்டவிழ்ப்பதுவோ கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கட்டவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நான் இப்போ தான் டைமை பார்க்குறேன், மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் நான் வசனத்துக்கு வரல. முதல்ல இப்போ வசனத்தை எடுக்கலான்னு பார்த்தா மணி 10. ஆமே, டைம் ஆயிடுச்சுல. ஒரு வசனங்களை வாசிப்போம். லூக்காவது சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிப்போம். லூக்காவது சுவிசேஷம் 9:32. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு ஒரு நாள் என்ன பண்ணார்? மலைக்கு போனார். அப்போ மலைக்கு போகும்போது 3 பேர் கூட்டிகிட்டு போனார். அந்த மலை பேர் என்னன்னா மறுரூப மலை. பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்கள் என்ன பண்ணினார்? அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ஜெபம் பண்ண போனார். அவர் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு மலையில் ஏறி அவர் ஜெபம் பண்ணுகையிலே அவருடைய முகம் என்ன போயிச்சான்? மாறிட்டு மறுரூபமாக மாறிவிட்டது. இப்போ ஜெபிக்கும் போது என்ன பண்ணுது? மறுரூபமாக மாறுது. இயேசுவை யாக்கோபும் யோவானும் பேதுருவும் மூஞ்சை பார்க்குறாங்க. இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் ரூபம் மறுரூபமாக மாற்றப்படுகிறது. அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாய் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவர் ஜெபிக்க ஜெபிக்க இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு, தேவகுமாரனாகி இயேசு அந்த மலையிலே ஜெபிக்கும் போது அவர் வஸ்திரங்கள், அவர் முகங்கள் மறுரூபமாக்கப்படுகிறதை யாக்கோபும் பேதுருவும் கண்டார்கள். அவர் மகிமையை அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்திலே மோசேவும் எலியாவும் என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டார்கள். எங்கே காணப்பட்டார்கள்? அந்த மலையில். இப்போ மலையில் ஏறும்போது, மலையில் போகும்போது என்ன நடக்குது? மோசேவும் எலியாவும் இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறாங்க. ஒரு பெரிய டிஸ்கஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறத குறித்து ஒரு மீட்டிங் நடக்குது, கமிட்டி மீட்டிங் நடக்குது. எப்பா, நான் தீர்க்க தரிசனம் சொன்னல, அந்த தீர்க்க தரிசன பிரகாரம் நீ என்ன பண்ண போகிற? மரிக்க போகிற. இயேசுகிட்ட வந்து டிஸ்கஸ் ஆகுது. எலியா, மோசே என்பவர்கள் வந்து இயேசுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? மறுரூப மாலையிலே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வாசிங்க. அன்றியும் மோசே எலியா எனும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி 3 பேருக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கிற போது அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குது? எருசலேமிலே இயேசு மரிக்க போறதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பரலோகத்திலிருந்து வந்த மோசேவும் எலியாவும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இயேசுகிட்ட ஒரு சம்பாஷணை நடக்குது. நீ எருசலேமில் இன்ன விதமாக மரிக்க போகிறீர் என்பதை குறித்து அவரோடு சம்பாஷணை பண்ணுறாங்க. டிஸ்கஸ் நடக்குது. பிதாவின் சித்தத்தின்படி, நான் என்னுடைய தீர்க்க தரிசனத்தின்படி உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த தீர்க்கதரிசி நீ தான் என்ன பண்ண போகிறீங்க? மரிக்க போகிறீங்க. அது ஒரு பிளான், திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்க போகுது. உன் சிலுவையில் இதெல்லாம் நடக்க போகுது என்பதை குறித்து மோசேவும் எலியாவும் இயேசுவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது வாசிங்க கீழே. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற 2 பேரையும் கண்டார்கள். பாருங்க, 2 பேர் 3 பேர் என்ன பண்ணாங்க? நித்திரை மயக்கமா. நிறைய பேர் இப்போ கூட என்ன பண்ணுறாங்க? நித்திரை மயக்கமா இருக்கிறீங்க.
என் சபையில் கூட சில பேர் என்ன பண்ணுங்க, நித்திரை மயக்கமாக இருக்கிறீங்க. அங்கே மறுரூப மலையிலும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அவர்கள் விழிக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, அவருடைய மகிமையும் அவரோடு கூட நின்ற ரெண்டு பேரையும் கண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை இந்த வருஷத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவையும் மோசேயையும் எலியாவையும் அந்த மறுரூப மலையிலே அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையிலே ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்களுக்குள் பிரவேசித்தது. ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்களுக்கு வந்தது. அப்பா மேகம் என்ன பண்ணுது, ஒரு மகிமையை வெளிப்படுத்துது பாருங்க. அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசிக்க சீஷர்கள் பயந்தார்கள். ஆமே, ஒரு மேகம் வரப்போகுது நமக்குள்ளே. ஆமே, சீஷர்கள் அந்த பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த மகிமை வந்தா தேவ சத்தம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அந்த யோவானோடும் பேதுரோடு யாக்கோபோடும் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். ஆமே, அந்த சத்தம் வருகிறது. இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? இயேசுவுக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு செவி கூடாது இருக்கிறவன் அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். இயேசுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகக்கூடாது. இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுதான் பிதாவுடைய நேசகுமாரன். ஆகையால் இவருக்கு நீங்க செவி கொடுங்க. அந்த சத்தம் உண்டாகிலே இயேசு ஒருவரும் அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். இந்த விஷயத்தை ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் பேதுரு கடைசி நாட்களில் சொன்னார், நான் மறுரூப மலையிலே நாங்கள் கிறிஸ்துவை அந்த மகிமையிலே அவர் பிரவேசிக்கும் போது நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார். கீழே உள்ள வசனம் வாசிங்க. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன். அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அந்த மறுரூப மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அந்த பிசாசு அலக்கழிக்கப்பட்ட அந்த மகனையிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் மரணத்தை குறித்து அந்த விஷயத்தெல்லாம் எழுதுகிறத நம்ம படிக்கணும். அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் படிப்போம். கீழே உள்ள வசனங்களை கடைசி வரையும் நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம எழுந்திருப்போம்.